Dear student, வணக்கம். Welcome back to No Basic Science. அறிவோம் அடிப்படை அறிவியல் part 14. Today thought, lovely times of life will not return back, but the lovely relation and missing memories of lovely people will stay in the heart forever. இப்போ நாம் பார்க்க போகிறது flotation, மிதத்தல் அண்ட் டென்சிட்டி, அடர்த்தி என்கிற டாபிக் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். see the picture. இதில் ஒரு ஜாரில் எக்கு ஃப்ளோட் ஆகுது, இன்னொன்றில் கீழே அடியில் போய் தங்கியிருக்கு, இன்னொன்றில் மிடில் ஆஃப் த ஜார் அப்படி இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? Do you know the secret? Yes. Now you see the video. First beaker நான் எடுத்துக்கிட்டது ஆர்டினரி வாட்டர், சாதாரண வாட்டர். அப்போ அந்த சாதாரண வாட்டரில் போடும்பொழுது என்ன ஆகுது, முட்டையானது கீழே போகுது, இட் சிங்க்ஸ் இன் வாட்டர். நெக்ஸ்ட்டு பீக்கர் நான் எடுத்துருக்கிறது சால்ட் வாட்டர், வாட்டரில் உப்பை கரைச்சிருக்கேன். உப்புடைய அடர்த்தி அதிகம் என்ற காரணத்தினால இட்டு ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர், அதில் மிதக்குது. இப்போ மூன்றாவது ஜாரில் என்ன பண்ணியிருக்கேன்னா சால்ட் வாட்டரை எடுத்துக்கிட்டு அந்த சால்ட் வாட்டரில் ஆர்டினரி வாட்டரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். சைடில் அந்த ஜாருடைய சைடு வழியாக அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். சடனாக ஊற்றிடக்கூடாது. சடனாக ஊற்றினா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். சைடில் அப்படியே ஊற்றினோம்னா அது மேலே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். இப்போ நம்ம எக்கை நம்ம உள்ளே போட்டோம்னா எக்கு நடுவில் இருக்கும். ஏன்னா சால்ட் வாட்டருக்கு டென்சிட்டி அதிகம், நார்மல் வாட்டருக்கு டென்சிட்டி கம்மி. சால்ட்டோட டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நார்மல் வாட்டருடைய டென்சிட்டி 1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்டு. அதுவே சால்ட் வாட்டருக்கு 1.0273 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்டு. டெம்பரேச்சர் வேரி ஆகும் பொழுது இந்த வேல்யூவும் என்ன ஆகும், வேரி ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம சயின்டிஃபிக்காக செஞ்சு பார்ப்போம். எக் இல்லாமல் இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், அதில் லாக்டோமீட்டர் அப்படிங்கிறத வச்சு டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். இன்னும் லாக்டோமீட்டர் படிச்சிருப்பீங்க புத்தகத்தில், பால்மானி அப்படின்னு சொல்லுவாங்க. பாலுடைய அடர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐ ஹவ் டேக்கன் நார்மல் வாட்டர். இப்போ சாதாரண வாட்டரை எடுத்து அதில் இந்த லாக்டோமீட்டரை போடுறேன். பாருங்கள், அது உள்ளுக்குள்ளே என்ன ஆகுது, இட் இஸ் சிங்க்ஸ். அது என்ன ஆகுது, கீழே சென்று விடுகிறது. அதுவே சால்ட் வாட்டர் ஐ ட்ரான்ஸ்ஃபர் நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு இப்போ சால்ட் வாட்டர் போடுறேன். இப்போ அதை போடுறேன். இப்போ எப்படி ஆகுது பாரு, நல்லா ஃப்ளோட் ஆகுது பாருங்கள். இதுக்கு காரணம் சால்ட் வாட்டர் சொன்னோம் இல்லையா, டென்சிட்டி அதிகம். அதனால தான் இப்போ என்ன ஆகுது, இட்டு ஃப்ளோட்ஸ், மிதக்குது. ஐயா பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி விட்றேன், திரும்ப என்ன ஆகுது, ஃப்ளோட் ஆகுது பாருங்கள். அடி கீழே போய் செட்டில் ஆக மாட்டேங்குது, மேலே வருது. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், லாக்டோமீட்டருடைய எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாலில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்ம கலரை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கண்ணால் பார்த்தாலும் நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளாக செய்கிறது ஸ்லிப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பாலை வாங்கி என்ன பண்ணுவாங்க, அப்படியே கையில் ஒரு இடத்துல வச்சு பார்ப்பாங்க. வச்சு பார்க்கும்பொழுது அது நல்ல பாலாக, தண்ணி மிக்ஸ் ஆகாத பாலாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவோம், மெதுவாக நகர்ந்து வரும். அதுவே தண்ணி கலந்த பாலாக இருந்தால் அது என்ன பண்ணும், ஸ்பீடாக கீழே இறங்கி வந்துடும். ஏன்னா அவருடைய அடர்த்தி கம்மியாக இருக்கிறனால அது குயிக்காக கீழே இறங்கி வந்துடும். இதுக்கு அடர்த்தி அதிகமாக இருக்கிறனால இது கொஞ்சம் ஸ்லோவாக வரும். பால்லையும் வாட்டர் இருக்கும், ஒரு 67% வாட்டர் இருக்கும். பட் அதர் தென் அது நிறைய என்ன இருக்குது, ஃபேட்ஸ், ப்ரோட்டீன், மினரல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இதனால் விஸ்காசிட்டி என்ன பண்ணணும், அது கொஞ்சம் அதிகமாகும். அதனால் இது ஸ்லோவாக வரும். வாட்டருடைய அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வேகமாக வரும். இதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போ இந்த செஞ்சு காட்டுறேன், அதை பாருங்கள். இதை என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் மெதுவாக வருது. செகண்ட் ஒன் எப்படி வருது, ஸ்பீடாக இறங்குது. இதே நான் என்ன பண்ணியிருக்கேன், வாட்ச் கிளாஸில் வச்சு காட்டிருக்கேன். இதில் நார்மல் பால் ஒரு ட்ராப் வச்சுருக்கேன், தண்ணி கலந்த பால் அடுத்த ட்ராப்பாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ரெண்டோடைய ஸ்பீடும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே ரிட்டர்ன்லேயும் காட்டுறேன், ரிட்டர்ன்லேயும் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதே வாட்ச் கிளாஸ் இப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் லாக்டோமீட்டர். இந்த லாக்டோமீட்டரில் 40, 30, 20, 10, 0 இருக்கா. ஓகே, இப்போ நார்மல் மில்க்னு 30க்கு நேராக இருக்க என்ன பாருங்கள், மில்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ நார்மல் பாலுங்கிறது இந்த 30 காட்டும்.
ஃப்ளோட் ஆகும்போது இந்த 30 இண்டிகேட் பண்ணும். இதுலேயே சில கான்சன்ட்ரேட்டட் மில்க்னு இருக்குது இல்லையா, இப்போ நம்ம பாக்கெட் பால்லாம் வாங்குறதெல்லாம் என்ன இருக்கும், கான்சன்ட்ரேட்டட் மில்க் அப்படின்னு பேர். அதை நம்ம என்ன கூலிங் வேறு வச்சுருக்கோம். கூலிங் வைக்கும்போது இன்னும் என்ன ஆகும், டென்சிட்டி அதுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ கூலிங்கில் வச்சு அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு 40 கிட்ட காட்டும், 40, 35 இந்த மாதிரி காட்டும். பாருங்கள், அதை ஒரு பாட்டிலில் பால் எடுத்திருக்கேன், அதில் இந்த லாக்டோமீட்டரை போடுறேன், அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பாருங்கள். இதுவே வந்து டெம்பரேச்சர் இப்போ குறைஞ்சிருச்சு, நார்மலாக இருக்குது, பசும்பால் இல்லை இந்த கவு மில்க்னு சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் வைக்கும்பொழுது அதுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது 30 கிட்ட காட்டும். நார்மலாக 30 கிட்ட இருந்துச்சுன்னா அது ஓகேன்னு அர்த்தம். இதுவே என்ன பண்ணுறேன், அந்த பாலில் இப்போ என்ன கலந்துருக்கேன், தண்ணி கலந்துருக்கேன். தண்ணி கலந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த லாக்டோமீட்டரை நான் போடுறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ பாலில் தண்ணி கலந்த பிறகு இப்போ லாக்டோமீட்டரை உள்ளே போடுறேன். இப்போ பாருங்கள், இட் சிங்க்ஸ், இப்போ உள்ளே இறங்குது பாருங்கள். அப்படியே முதல்ல மாதிரி இப்போ ஃப்ளோட் ஆகலை இல்லையா, இப்போ கீழே இறங்கிடுச்சு. அப்போ இதில் வாட்ரு கலந்துருக்காங்க. 1/4 அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். மாரி 1/2 போட்டிருக்கும். மேலே வந்து ஃபுல்லுன்னு அர்த்தம், ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்குன்னு அர்த்தம். ஆக இதன் அடிப்படையில் நாம் பாலில் தண்ணி கலந்துருக்கிறத பார்க்குறோம். இதுதான் லாக்டோமீட்டர். இந்த பாலில் நிறைய அடல்ட்ரேஷன் அதெல்லாம் கலப்பாங்கங்க, கலப்படம். யூரியா, கார்பனேட்ஸ், சால்ட்டு, சுகர், ஹைட்ரஜன் பெராக்சைடு, நியூட்ரலைசர்னு இப்போ நெடுநிலையாக்கிறதுக்கு கார்பனேட்டு, சோடியம் கார்பனேட், சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் குளோரைட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. பாவத்திலும் பாவம், மிகப்பெரிய பாவம் இந்த பாலில் இந்த மாதிரியான கெமிக்கலை கலக்கிறது. நார்மலி என்ன பண்ணுவாங்க, பாலில் தண்ணி கலப்பாங்க. அது தவறாக இருந்தாலும் அது உடலை அது பாதிக்காது, இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். பட் இந்த மாதிரியான கெமிக்கல் உடலை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒன்று. ஓகே மாணவர்களே, இப்போ லாக்டோமீட்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். இதை வைத்துக்கொண்டு அனதர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாம் செய்ய போகிறோம். ஒரு பொருளுடைய வெயிட்டை கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படிங்கிறத லெட் அஸ் see நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.